ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்விம் சுட்டி. இந்த வீடியோக்குள்ள என்ன பார்க்க போகிறோன்னா பிசி பில்டிங். பட் இந்த ப்ராசஸர் வந்து இன்டெல் கோர் i3-6100 6th ஜென்ரேஷன். இந்த ப்ராசஸர் வந்து அட்வான்டேஜஸ் என்னென்னா, ஃபார் டெய்லி யூஸுக்கும் லைட்டு கேமிங்க்கும் இந்த ப்ராசஸர் நல்லாவே இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேபிளாக இருக்கும், பவர் கம்மியாக தான் இருக்கும். இது மூணுமே அட்வான்டேஜஸ். 3 டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. கொஞ்சம் பழைய ப்ராசஸர், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 கோர் தான் ரிலீஸ், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 கோர், த்ரெட் எத்தனைன்னு தெரியல. நாட் ஃபார் குட், நாட் ஃபார் ஹெவி கேமிங். ஒன்லி 2 கோர்ஸ்னால லிமிட்டட் பர்ஃபார்மன்ஸ் தான். அடுத்து நம்மளுக்கு என்ன தேவைப்படும் உங்களுக்கே தெரியும். அது வந்து என்ன வேண்டாம், மதர் போர்டுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ஜெப்ரானிக்ஸோட Z310M2 மதர் போர்டு கொடுத்துருக்கோம். வா, சூப்பர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மதர் போர்டு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் போர்டு. உங்களோட நான் போட்டிருக்க சிபியூக்கு இது கரெக்டாக ஃபிட் ஆகும். யூஸ் பண்ணுறது சரியான ஈஸி. லிமிட்டட் ஃபியூச்சர். டிஸ்அட்வான்டேஜ் வந்து லிமிட்டட் ஃபியூச்சர்ஸ் தான் இருக்குது. 2 ரேம் ஸ்லாட்ஸ் தான் இருக்குது. நோ அட்வான்ஸ் அப்கிரேட். இதுக்கு மேலே அப்கிரேட் பண்ண முடியாது. இது 2 ரேம் தான் போட முடியும். சூப்பராக இருக்கும்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸோடு போடுறேன். நெக்ஸ்ட்டு ஜிபியூ. மம்மி காட் பிளஸ் யூ. ஜிபியூக்கு என்ன போட்டிருக்கோம்னா ஜெப்ரானிக்ஸ் GT730 4GB DDR3 கிராஃபிக்ஸ் கார்டு. அதாவது ஜிபியூ அப்படின்னா என்னது, சென்ட்ரல் ப்ராசஸர் யூனிட், கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் யூனிட் அப்படின்னு நினைக்கிறேன். ஜெப்ரானிக்ஸோட GT730 4GB DDR3 கிராஃபிக்ஸ் கார்டு. அட்வான்டேஜஸில் வந்து சீப் ஜிபியூ, அதாவது கம்மியான காசில் ஜிபியூ. இது நல்லது. பெட்டர் தென் நோ ஜிபியூ. ஜிபியூ இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஜிபியூவே பரவாயில்லன்னு சொல்கிறீங்க. சப்போர்ட்ஸ் பேசிக் கேமிங், பேசிக்கு லைட் கேமிங்லாம் இது சப்போர்ட் பண்ணும். மைன்கிராஃப்ட் 70+ FPS வரும். இந்த இது ஃப்ரீ ஃபயர் விளாட முடியுமா என்னன்னு தெரியல. GTA 5லாம் ஒரு 35 to 45 அப்படி இருக்கும். நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். DDR3 வெரி ஸ்லோ. டிஸ்அட்வான்டேஜஸில் DDR3னால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். சாரி, வெரி ஸ்லோ. லோ கேமிங் பர்ஃபார்மன்ஸ், கம்மியாக தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஏன்னா இது சீப்பான ஜிபியூ. நாட் ஃபார் மாடர்ன் கேம்ஸ். இப்போ வந்திருக்க 3D அந்த இது மாதிரி இருக்குல்ல, எப்படி மிஸ்டர் ஏஜி கூட ஒரு பீஸா கேம் போட்டிருந்தாரு, இட்டாலியனோ பீஸா. அந்த அந்த கேம்லாம் விளையாட முடியாது. அதுதான் மாடர்ன் கேம்ஸ். நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்டிக்கு நம்ம என்ன போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 256GB SATA SSD. அட்வான்டேஜில் ஃபாஸ்ட்டான பூட் ஸ்பீட் இருக்கும். எவ்வளோ ஸ்பீட் ஃபாஸ்ட்டாக பூட் ஸ்பீட் இருக்கும். இருக்கிற பிசியை விட இந்த எஸ்எஸ்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டுக்குள்ளேயே இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து ஒன்லி 256GB, லோ ரேம், லோ ஸ்டோரேஜ், நாட் as ஃபாஸ்ட் as NVMe SSD. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுன்னா PSU, பவர் சப்ளை, யூட்டிலிட்டி பவர் சப்ளை UPS. அதுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா ஆன்டெக் ஆட்டமோட V450 பவர் சப்ளை. இதுக்கு அட்வான்டேஜஸ் வந்து ரிலையபிள் பிராண்ட், ஓரளவுக்கு நல்ல பிராண்டு, எனாஃப் பவர் ஃபார் யுவர் பிசி. நான் இப்போ கொடுத்துருக்கேன்ல ஒரு சில இதெல்லாம், அந்த காம்பனன்ட்ஸுக்கு சூப்பரான கரெக்டான பவரை கொடுக்கும், புகஞ்சிடாது. சேஃப் ஃபார் காம்பனன்ட்ஸ், அதான் சொல்லி கரெக்டான பவரை கொடுத்து சேஃபாக காம்பனன்ட்ஸை பார்த்துக்கும். டிஸ்அட்வான்டேஜ் நாட் ஃபார் ஹை-எண்ட் ஜிபியூஸ். ஜிபியூ ஹை-எண்டாக இருக்கும்ல, இந்த மாதிரி நிறைய கரண்ட் சப்ளை எடுக்கிறது. அதுக்கு வந்து இந்த இது பத்தாது. இந்த 440 வால்ட் பத்தாது. பேசிக்கான எஃபிஷியன்சி, ஓரளவுக்கு பேசிக் எஃபிஷியன்சி இருக்கும். சரிங்களா, ஈஸியாக ஃபுல்லாத்தையும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பிசி ஒன்றும் முடிக்கல. கூலிங் அதாவது ஃபேனுக்கு வந்து 3 ஃபேனு, ஆட்நெட்டோட ஃபேன்ஸு. அதோட லிங்க்கு இல்லை, அதோட பேர் ஃப்ளிப்கார்ட்டோட இது அவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அட்வான்டேஜஸ் வந்து இம்ப்ரூவ்ஸ் ஏர் ஃப்ளோ,
நார்மல் கேபினெட்டை விட நல்ல ஹேர் ஃப்ளோ வச்சுக்கும். அதுக்கடுத்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ளேயே வந்துடும். கீப் சிஸ்டம் கூலிங் இப்படின்னா அந்த சிபியூவில் சரியான சூடாகும்ல, அது இது கம்மி ஆக்கிரும். இந்த காற்று ஃபேன் சுற்றி ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ஸ்லோ பவர் தான். டிஸ்அட்வான்டேஜில் ஆவரேஜ் குவாலிட்டி நீங்கள் 300 எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஃபேன் 300, 3 ஃபேன் 816 வந்துச்சு எனக்கு. நாட் வெரி பவர்ஃபுல். இது ரொம்ப பவர்ஃபுல்லாலாம் இருக்காது. 300 எவனாவது 3 குத்துறதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஆனால் சவுண்டு கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். மீடியம் தான் சொல்ல முடியும், இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மீடியம் விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உள்ள மானிட்டரோட HDMI கேபிள் தருவாங்களா என்னன்னு தெரியல. அதனால் 5 மீட்டர் HDMI கேபிள் பிராண்டு நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் ஜெப்ரானிக்ஸோட ஏதோ காப்பர் கலரில் இருந்துச்சு. ஜெப்ரானிக்ஸ் லோகோ அந்த வயரோட எண்டில் போட்டிருந்துச்சி. அதுக்கடுத்து கோல்டர் பிளேட்டிங்கும் உள்ளே போட்டிருந்துச்சி. அதுக்கு வாங்கியிருக்கேன். ஈஸி கனெக்ஷன், குட் டிஸ்பிளே குவாலிட்டி. டிஸ்அட்வான்டேஜில் நான் பேசிக் ரெக்குயர்மெண்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு அது எத்தனை ஜிபி பர் செகண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியுமா? 18 GB பர் செகண்ட். இதோட நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கலாம். SSD கூட இதோட அதிகமாக போட்டுக்கலாம். பட்ஜெட் எகிரிரும். அதோட நான் சொன்னேன் SSDயா, ரேம் நீங்கள் உங்களுக்கு இஷ்டம் 8 GB × 2 16 GB கூட போட்டுக்கலாம். நான் XPG கேமிக்ஸ் D30 8 GB DDR4 ரேமை நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம். 8 GB நார்மல் யூஸ். நீங்கள் கொஞ்சம் FPS ஏறும். ரேம் 16 GBனால கொஞ்சம் FPS ஏறும். அது உங்களுக்கு அட்வான்டேஜாக கூட இருக்கலாம். ஆனால் அதோட ஒரே ஒரு ரேம் ப்ரைஸ் வெறும் 7000 தான் கைஸ். வாங்கி போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா 2 இல்லை 1 மட்டும் போட்டுக்கோங்க. 29,000 சில்லற வரும். நீங்கள் என்ன செஞ்சு கொடுக்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஒரு 30,000 கேட்பேன். 900 ஃபிட்டிங் சார்ஜஸ் மட்டுமே. ஒரு சில வாட்டி நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு சில வாட்டி நான் பண்ண மாட்டேன் கைஸ். அது ஒரு சில காரணங்களால் இருக்கலாம். யூடியூபே இதை கொஞ்சம் ப்ராப்ளமாக்கி விடு. நாங்கள் பெரிய A2D மாதிரி பெருசாகணும்னு இல்லை, பெரிய யூடியூப் சேனல் ஆகணும். அதனால் மறக்காமல் யூடியூபே நிறைய பேர் இதுக்கு அமுச்சு விட்ரு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் வாய்ஸ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ChatGPT என்ன சொல்லிருக்கான்னா, ChatGPT தான் கைஸ். ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ChatGPT போய் கொள்ளுங்க. எனக்கு தெரியாது, நான் எதுவும் பண்ணல. ChatGPT போட்டேன். இந்த CPU அது இதுன்னு தனித்தனியாக கேட்டேன். அதில் எதுவும் நல்லாயிருக்கோ அதை மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். எதுவுமே இல்லை. ஃபைனலாக எது சொல்கிறேன்னா, யுவர் பிசி இஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிசி சூப்பராக இருக்கும். குட் ஃபார் டெய்லி யூஸ். லைட் கேமிங் பண்ணிக்கலாம். லிமிஷன் நாட் ஃபார் கேமிங், அதாவது ஜாக்கிரதை, நாட் ஃபார் ஹெவி கேமர்ஸ். நீங்கள் ஹெவியான கேமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிசியை பார்த்தாது. ஏனென்றால் ஓல்டு CPU இருக்கிறதுனால, அதோட வீக்கான GPU இருக்கிறதுனால நீங்கள் ஹெவி கேமிங் பண்ண முடியாது. 20,000 பட்ஜெட்டில் உங்களுக்கு ஹெவி கேமிங் பண்ணுற மாதிரி பிசி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். ஐயோ, நான் மறந்துட்டேன் கைஸ். நான் வெயிலில் லோகோவில் என்ன கொடுத்துருக்கேன்னா, இது அந்த கேபினெட்டு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கேபினெட்டு சொல்லலை, கேபினெட்டு அது இதுன்னு சொல்லி போட்டிருந்தேன். மானிட்டரோடு சேர்த்து போடுறேன்னு சொன்னேன். அதான் பார்க்குறீங்க, நான் மானிட்டர் சொல்லவே இல்லை. லாஸ்ட்டாக பவர் சப்ளை கேபினெட்டுக்கு என்ன கொடுத்துருக்கும் என்றால் ரியோனிக்ஸோட பேஸ் கேமிங் கேபினெட் கொடுத்துருக்கோம். டிசைன் ஓரளவுக்கு பரவாயில்ல. அட்வான்டேஜஸ்லாம் குட் டிசைன், ஓரளவுக்கு பரவாயில்ல. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி 1000 ரூபாக்குள்ளே தான் இருந்துச்சு. இங்கே இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஆஃபர் வரும். போயிட்டே இருக்கலாம். 899 ரூபாயா 999 ரூபாயா என்னன்னு தெரியல. பட் சப்போர்ட்ஸ் மல்டிபிள் ஃபேன்ஸ். நிறைய ஃபேன் வச்சுக்கலாம். நிறைய ஃபேனு எத்தனை ஃபேனு சரியாக தெரியல. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், குட் டிசைனாக இருக்கும்.
பில்டு குவாலிட்டியை பற்றி கேட்காதீங்க கைஸ். என்ட்டு பில்டு குவாலிட்டி ஆவரேஜ் தான். ஆவரேஜ் பில்டு குவாலிட்டி ஆவரேஜ். லிமிட்டட் ஏர் ஃப்ளோ. ஃபேன் இல்லாமல் கொஞ்சம் தான் ஏர் ஃப்ளோ இருக்கும். அது ஒன்று. நெக்ஸ்ட்டு மெயினாக நம்மளுக்கு தேவைப்படுறது மானிட்டருக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா ஜெஸ்டரோட GV20 மானிட்டர். இந்த மானிட்டரில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே இருக்குது. 60SS டிஸ்பிளே, 20 inches, 50.8 centimeters. இப்போ சொன்னது எல்லாமே அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜில் இது நான் ஃபுல் ஹெச்டி இல்லை, நார்மல். இதுக்கு மேலே இது எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இது செஞ்சு தருவேன், காசு கொடுங்க. ஏன்னா நான் இப்போ தான் பிசி பற்றி எல்லாம் என் சேனலில் போடுறேன். எடுத்தோடனே 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா தான் ஒரு பிசி கிவ் அவே பண்ணுவேன். நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் பேரை கமெண்ட்டில் போட்டிங்கன்னா 100 பேரில் ஏதாவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பிசி ஃப்ரீயாக கிஃப்ட் பண்ணுவேன். அவ்வளோதான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.